இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு புனித அகுஸ்தினாரின் நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். வரலாற்றில் மிக முக்கியமான புனிதர். இறையியல் தத்துவங்கள் பல நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் கொடுத்திருக்கின்ற ஒரு புனிதர். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் மறைநூல் அறிஞர்களை பார்த்தும் பரிசேயர்களை பார்த்தும் ஒரு வார்த்தை கூறுகின்றார்: வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே. ஆக புனித அகுஸ்தினாருடைய வாழ்வும் தொடக்க காலங்களில் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக தான் இருந்தது. ஆனால் அதன் பிறகு அவருடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டது. முதல் பகுதி, இரண்டாம் பகுதி என்று அவருடைய வாழ்வை நாம் பிரித்து பார்த்தோம் என்றால், முதல் பகுதியிலே அவர் உலக இன்பங்களை தேடிச் செல்லுகின்றார். அதே நேரத்திலே அறிவுமிக்க ஒரு மனிதராக இருப்பதனால் வாழ்விலே பல வெற்றிகளை குவிக்கின்றார். ஆனால் ஆகவே அகந்தையும் மமதையும் மேலோங்கி இருந்தன. ஆக ஒரு பக்கம் உலக இன்பம், இன்னொரு பக்கம் அறிவினால் ஏற்பட்ட வெற்றி, அதனால் ஏற்பட்ட மமதை, அகந்தை என்றும், மேலும் உண்மையை தவறான இடங்களிலே தேடிக்கொண்டிருந்தார். மனிக்கேயிசம் என்ற ஒரு நிலையிலும், அதுபோன்று தத்துவயியல், தவறான தத்துவயியல்கள் வழியாக உண்மையை தேடிக்கொண்டிருந்தார். ஆக கடவுளை விட்டு, இயேசுவை விட்டு வெகு தொலைவில் இருந்தார் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர் உண்மையை தேடிக்கொண்டிருக்கின்றார். அந்த உண்மை என்பது யார்? இயேசுதான். அந்த இயேசுவை அவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் அவருடைய தாய் அவருக்காக ஜெபிக்கின்றார். பல ஆண்டுகள், 20 ஆண்டுகள் அவள் ஜெபித்ததாக வரலாறு குறிப்பிடுகின்றது. ஆக இவ்வாறு ஜெபித்து கொண்டும் அகுஸ்தினாரோடு அந்த தாயானவள் பயணம் செய்கின்றார். ரோமைக்கு செல்லுகின்றார். அதன் பிறகு மிலானுக்கு வருகின்றார். ஆக இந்த புனிதர் அகுஸ்தினாருடைய வாழ்விலே அவருடைய மனமாற்றத்திற்கு காரணம் 2 நபர்கள். ஒன்று புனித அம்புரோஸ், அப்போதைய ஆயர், மிலான் நகர ஆயர், மற்றும் அவரது தாய், அவருடைய தொடர் வேண்டுதல். ஒரு நாள் அவர் மிலான் நகரில் இருக்கின்ற பொழுது ஒரு குழந்தையின் குரல் கேட்கின்றது: எடுத்து படி, எடுத்து படி. எதை எடுத்து படிப்பதர்? விவிலியத்தை எடுத்து படி. திறக்கிறார். அங்கே தூய பவுலடியாரின் கடிதம் தென்படுகிறது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது: உலக இன்பத்தை விட்டு வெளியே வா, உலக இன்பத்தை விட்டு வெளியே வா. அந்த வார்த்தை அவரை சிந்திக்க தூண்டுகின்றது. ஏனென்றால் இதுவரை நான் உலக இன்பத்திற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆக இந்த உலக இன்பத்தினால் ஏற்பட்ட காயம் என்னவென்றால், அகம் எப்பொழுதும் வெறுமையாகவே இருந்தது. அவருடைய என்னதான் வெளியிலே மக்கள் மத்தியிலே செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும் அகத்திலே மகிழ்ச்சியற்றவராக, வெறுமை நிலையில் காணப்பட்டவராக இருக்கின்றார். ஆகவேத்தான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று முதல் பகுதியை சொல்லுகின்றோம். அதன் பிறகு அவருடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படுகின்றது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதன் பிறகு தன்னுடைய புத்தகங்களில் எழுதுகிறார்: ஆண்டவரை என் ஆன்மா ஏற்றுக்கொண்ட பிறகு, அதாவது என்னுடைய ஆன்மா ஆண்டவரில் தஞ்சம் கொண்ட பிறகு நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். அதுவரைக்கும் என்னுடைய ஆன்மா நிலையற்ற தன்மையில் இருந்தது என்று. ஆக நிலையற்ற தன்மை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே வெறுமையும் வேதனையும் நிறைந்த ஒரு இருள் நிறைந்த ஒரு பகுதி. ஆனால் ஆண்டவர் இயேசுவிடத்திலே என்னுடைய ஆன்மா எப்பொழுது தஞ்சம் கொண்டதோ அப்பொழுது அது முழுமையடைந்து விட்டது என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் அதை தன்னுடைய வாழ்விலே முக்கியமான ஒன்று என்று கருதுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இனி நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது அது அப்படியே நமக்கு வெளிப்படுகின்றது. ஏனென்றால் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு மிக்கவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளுகின்றார்கள். பகட்டான உடை உடுத்தி கொண்டு மக்கள் அவர்களை மதிக்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும் என்று வெளிப்புற தோற்றத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் அதே நேரத்திலே அவருடைய அகமானது அழுக்காக கரைபிடிந்திருக்கின்றது. அகத்திலே இன்பம் இல்லை, அகத்திலே மகிழ்ச்சி இல்லை, அகத்திலே அன்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இயேசு அவர்களை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று அழைக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் எது முக்கியம்? வெளிப்படையான தோற்றமா அல்லது அகம் மகிழ்ச்சியாக இருப்பதா? தூய அகுஸ்தினாருடைய வாழ்வும் சரி, இன்றைய நற்செய்தியை நம்ம எதற்கு அழைக்கின்றது என்றால், அகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், அகத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இறைவனோடு, இயேசுவோடு ஒன்றித்திருக்க வேண்டும். அவரை நம்ப வேண்டும். அவர்தான் உண்மையான கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு பயணிக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். பல நேரங்களிலே
இவ்வுலக இன்பங்களை அதுதான் உண்மையான இன்பம், அதான் நிலையான இன்பம் என்று தவறாக புரிந்து கொண்டு அதற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படி செல்லுகின்ற நேரங்களிலே நாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கின்றோம். ஆக நாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இல்லாமல் நிதானமாக உண்மையிலே வாழக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டிய அருள்வரத்தை கேட்போம். ஏனென்றால் இறைவன் வாழ்க்கையை ஒரு முறைதான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த வாழ்க்கையானது இறைவனை, நமக்குள் இருக்கின்ற இறைவனை கண்டுகொள்வதற்காகவே ஒழிய இங்கு இந்த உலகில் இருக்கின்ற இன்பங்களை மட்டுமே வாழ்வதற்காக அல்ல. மாறாக இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்தின் வழியாகவும் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும். எனக்கு எதை கொடுத்திருக்கின்றார்களோ அதன் வழியாக இறைவனை கண்டுகொள்வது. அப்படி நான் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன், உண்மையான இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, உண்மையை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக வாழக்கூடிய அருளும் ஆற்றலும் எனக்கு இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.